Hi everyone, 10th standard தமிழுக்கு important 2 mark, 1 mark, 3 mark, 5 mark, 8 mark பார்க்க போறோம். நெடுவினா, சிறுவினா, குறுவினா 3 markல அணி அலகிடுதல் என்ன வரும், அப்புறம் 5 markல படிவம்லேருந்து கடிதம்லேருந்து என்ன வரும் எல்லாமே நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ லைன் பை லைனாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சும்மா பிடிஎஃப் மட்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்கள். லைக் பட்டனை கிளிக் பண்ணவே மாட்டீங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நிறைய பேர் உங்களை மாதிரி தெரியாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ ஆல்ரெடி மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல்லாம் போட்டுட்டேன். இங்கிலீஷ் மட்டும்தான் போடணும், இங்கிலீஷ் போட்டுறேன். ஸோ இது தமிழ், ஏன்னா அடுத்த வாரம் எக்ஸாம் வர இருக்குது. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். நெடுவினா, போராட்ட கலைஞர் இயல் 5ல் பாய்ச்சல் கதை, இது ரெண்டுமே பார்த்துட்டு வேறு எதுவும் வேண்டாம். கட்டுரை கலைத்திருவிழா, கலைத்திருவிழா கட்டுரை ஒயிலாட்டம் மயிலாட்டம் ஹெட்டிங் போட்டு சூப்பராக ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதுங்க. 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போவும் சொல்கிறேன், ஒரு 2-2.5 பக்கம் ஹெட்டிங் போட்டு குறிப்பிச்சட்டகம் போட்டு எழுதுகிற வழியை பாருங்கள். அப்படி தான் எழுதணும். பேஜ் நம்பர் 114 இருக்குது. இயல் 6ல் சிலப்பதிகாரம் அரூர் பார்க்க, இது வந்து டிஃப்ரென்ஸு, அங்காடிகள் டிஃப்ரென்ஸ். இது இக்காலத்து அங்காடி, அந்த காலத்து அங்காடிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து 8 மார்க்லையும் கேட்குறாங்க, 5 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அடுத்த நாட்டு விழாக்கள் மேடை உரை 2வது கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அவ்வளோதான். இயல் 7ல் ராமானுஜர் நாடகம், ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க. பள்ளித்திடலில் கிடைத்த கடிதம், கடிதமாகவும் 5 மார்க்லையும் கேட்பாங்க, 8 மார்க்லையும் கேட்பாங்க. இது ஸோ பணப்பையை தொலைத்ததுக்கு அது கிடைத்ததுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நெடுவினா, இம்பார்ட்டன்ட் நெடுவினா. இது மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, உங்களுக்கு 8 மார்க் எழுதிடலாம். அடுத்தது 5 மார்க்கும் இதில் இன்க்ளூடட் ஆகிருக்கு. அடுத்து சிறுவினா குருவினா இயல் 5ல் இது, இயல் 6ல் இது, இயல் 7ல் இது. இதில் படிக்கிறது பிரச்சனை இல்லை. சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடம் சுட்டி பொருள்களுக்கு, சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண கொஸ்டின் ஆன்சர்லாம் இருக்கும். அந்த கொஸ்டினே 3 மார்க்கில் எடுத்து கேட்பாங்க சும்மா. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் படிக்கிறது நல்லது. என்னடா அதிகமாக கொடுத்துருக்கான்னு நினைக்காதீங்க, படிங்க. 5 மார்க்கில் மொழிபெயர்க்க 3மே பார்க்கணும். பேஜ் நம்பர் 111, 139, 160 பார்க்கணும். கடிதம் வந்து பொங்கல் மலர் உழவு தொழில் வந்தனை செய்வோம்னு சொல்லிட்டு அந்த கடிதம் கண்டிப்பாக வரும். 5 மார்க்கில் பேஜ் நம்பர் 139 இருக்குது. படிவம் மேல்நிலை வகுப்பு சேர்றதுக்கு படிவம், ஒரே ஒரு படிவம் தான் இருக்குது, பேஜ் நம்பர் 140 இருக்குது. காட்சியை கண்டு கவிஞரை 3 இயல்லையும் பார்க்கணும். ஜென்ரல் காட்சியை கண்டு கவிஞர் கூட எழுதலாம். ஸோ இது எப்படிங்கிறத பார்த்து எழுதுங்க, ஒரு 10 லைன். பேஜ் நம்பர் 120 திருக்குறளில் வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், இது 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே 5 மார்க்கில் கொஸ்டின் ஆன்சராகவும் கேட்கலாம், சிலப்பதிகாரம் கேட்கலாம், பள்ளித்திடல் கடிதம் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். 5 மார்க் முடிஞ்சு. 2 மார்க் பயிற்சி, கலைச்சொற்கள் எல்லா 3 இயலையும் பார்த்துக்கணும். தொடரில் விடுபட்ட வண்ணங்களை எழுதுக, பேஜ் நம்பர் 114. பொருத்தமானவற்றை, ஸோ அதுவும் அப்படி தான் டேஷ் போட்டு கொடுத்துருப்பாங்க, பேஜ் நம்பர் 114 இருக்குது. பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் எழுதுக, பேஜ் நம்பர் 139 இருக்குது, பார்த்துக்கோங்க. தொடரை படித்து விடையை தேர்ந்தெடுக்க, இதுவும் அந்த டேஷ்போர்ட் கொடுத்துருவாங்க, ஆன்சர் கொடுத்துருவாங்க, பார்த்து எழுதணும். பேஜ் 141. மரபு தொடர் கண்டிப்பாக கேட்பாங்க, பேஜ் நம்பர் 160. ஊமையை பயன்படுத்தி சொற்றொடரை அமைக்க, ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 160 இருக்குது. இதெல்லாம் கடைசியல் கண்டிப்பாக வரும். பொருத்தமான நிறுத்தற் குறியீடு, பஞ்சுவேஷன், ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 160 இருக்குது. 3 மார்க்லேயும் கேட்பாங்க, 2 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக, இது வந்து பேஜ் நம்பர் 163, 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பயிற்சி. இது போக இலக்கண குறிப்பு கேட்கலாம், இல்லை பகுபத உறுப்பினரும் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் பகுபத உறுப்பினர் நல்லா தெரிஞ்சு அதை அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா இதெல்லாம் வரும், அட்டன் பண்ணுவீங்க. 3 மார்க்கில் அணி, சொல் பின்வருள் அணி, ஊமை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, 3 அணியுமே பார்க்கணும். அணி எழுதுகிற மாதிரி இருந்தால் அணி, அந்த அணியில் என்ன டெஃபினிஷன், ஒரு சான்று தரணும், அணி பொருத்தம் தரணும், அணி விளக்கம் தரணும். இவ்வளவும் தந்தால் தான் 3 மார்க் கிடைக்கும். அலகிடுதல் கண்டிப்பாக கேட்பாங்க. அலகிடுதல் ஓனாக இந்த ஃபார்முலா படித்து எப்படி போடணுங்கிறது அலகிடுதல் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கையில் கிடைக்கும். இதுதான் மிட்டம்க்கு. ஸோ மிட்டம் பொறுத்த வரைக்கும் 3 இயல் இருக்கிறனால நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஒன்றுமே கிடையாது. இது படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக்கு ஹாஃப் இயர்லி ஈஸி, ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் கோ த்ரூ பண்ணிங்கனாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ்க்கும் நான் போடுறேன், இதை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸும் போடுறேன். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விட்டுட்டு போயிடாதீங்க. தேங்க்யூ.